முத்தழகு இன்றைக்கி செம்ம கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி, சினிமாவில் வர கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி முத்தழகு விறுவிறுவிறுன்னு போயிட்டுருக்குது. இதில் முத்தழகு இவகிட்ட தனத்திட்ட சொல்கிறா, நீ கவலைப்படாத, சரவணனை பேச்சியம்மாளுடைய வாரிசு மாதிரி தான் வளருவான், உன்னையும் குழந்தைய பிரிச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தனத்தை அனுப்பிட்டு இவன் கோயிலுக்கு போகிறா. அப்போ அந்த ஒரு வார்ட் பாய் பார்த்துட்டு இருந்தான் பாருங்கள். அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டின்னு இருக்கிறா. அதுக்குள்ளே ஒரு வார்ட் பாய் பார்த்துட்டு தான் பாருங்கள். அவன் சேகருக்கு ஃபோன் பண்ணிவிடுவான். சேகர்கிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி முத்தழகு இங்கே வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தனத்துக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது சேகர், விடமாட்டேன்டா, விடமாட்டேன், உங்களை விடமாட்டேன், முத்தழகு என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். இவன் பூமிக்கு ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் பூமி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே சேகர் வந்துட்டான். வந்துட்டு, எங்கடா முத்தழகுன்னா இவன் சாமி கும்பிட்டுருக்கா. அவளும் 2 வார்ட் பாயும் சேர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ்குள்ளே இவளை மயக்க மருந்து போட்டு அடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. முதல்ல பவ்யமாக கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம முத்தழகு எவ்வளோ வீராங்கனை, அவள் மயக்க மருந்துக்கெல்லாம் கட்டுப்படலை. அப்புறமா அவளை நல்ல மயக்க மருந்து கொடுத்து, டே நீ சேகர் தானே, வரமாட்டேன்றா. ஆனால் அவளை கொண்டாந்து ஏற்றிட்டான். ஆனாலும் அவள் அந்த மயக்க மருந்தே மீறி பிடியில் பார்க்குறா. அதுக்குள்ளே பூமி வந்துட்டான். என்னங்கன்னு கத்துறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு முத்தழகு அப்படின்னு கற்றுக்கிட்டு அவர் அந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்துருக்கிறார். 2 பேரும் சேசிங் சீனு செம்மையாக போயின்னு இருக்குது. சேகர், விடமாட்டேன்டா, உன்னை முத்தழகு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு போயிட்டுருக்குது. பின்னாண்ட பூமி கத்திகிட்ருக்கான். பூமி நேராக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். டாக்டர் எடுக்கிறாரு. என்னாச்சு பூமி அப்படின்றாரு. டாக்டர், அந்த ஆம்புலன்ஸ் எப்படி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சு அப்படின்றாரு. சொல்லுங்கள் டாக்டர், அதை நாங்கள் சேஸ் பண்ணோம், அதில் தான் முத்தழகு இருக்கிறான்னு ஒன்று. டாக்டருக்கு அப்படியே தூக்கி வாரி போயிடுது. அங்கே இருக்கிற இன்னொரு ஆம்புலன்ஸ் ஆளை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், ஆமாம் அவன் போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஆளே வந்து, இல்லை நான் தான் சேகரும் ஒரு வார்ட் பாயை வந்து கேட்டாங்க, அதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்ற போது டாக்டருக்கு செம கோவம் வந்துடுது. ஏன்னா ஸ்கூட்டர் காருன்னு நினச்சியா, அறிவு கெட்டவனை, உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா, எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இவங்க இதுக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்கும் இல்லை அந்த வேன் போகிற வழி, அதுக்காக இவங்க காரில் உட்காந்துக்கிட்டு வேனை சேஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆம்புலன்ஸை சேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இதுக்குள்ளே இருக்கா பாருங்க, இன்னும் விடலை. யார், ரெஜினா, இவருக்கு கால் பண்ணிட்டா, பேச்சியம்மாவுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி, இது மாதிரி அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் இருக்கிறதால தானே நான் இவ்வளோ தப்பிச்சு வந்தேன், ஆனால் இப்போ கடைசியில் இது மாதிரி நடந்து போச்சு, ஆனால் நிச்சயமாக நான் முத்தழகை விடக்கூடாது, முத்தழகு நீங்கள் இப்போவும் ஒரு உதவிக்கு தான் நான் உங்ககிட்ட கூப்பிட்றேன், முத்தழகை நீங்கள் ஏதாவது செய்யணும்னு போது அவன் இருக்கான் பாருங்கள், அவன் தான் பேச்சியம்மாள் மேலே அவ்வளோ பாசக்காரன் அண்ணாச்ச, அவ்வளோ கேவலமானவன் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், நான் முத்தழகை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். தவசு இது சொன்ன உடனே இவன் முத்தழகு அப்படியே மயக்கம் தெளியுது. ஆனால் இவனும் ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வரான். இவன் சேகர் திரும்பி பார்த்துட்டே வரான். என்னடா அவன் பேய் மாதிரி கார் ஓட்டிகிட்டு வரான் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். யார், சேகர் சொல்கிறான், விடக்கூடாதுரா அப்படின்றான். வேனை பின்னாடி திருப்பி காரை டேஷ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ வேணாம், நிறைய டிராஃபிக் வருது. ஆம்புலன்ஸுடைய இதுவை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க, அந்த சத்தத்தை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஆம்புலன்ஸுனால் எல்லோரும் வழி விடுவாங்கல்ல, அப்போ இவனால் வர முடியாது. அதுக்காக ஆம்புலன்ஸுடைய இது சேகர்னா என்ன நினச்சிட்டு இருக்கிற, உன்னை விட்டனா பாருடா அப்படின்ட்டு அவன் சேகர் ஒரே எக்கத்தாளமாக கோவமாக சிரிச்சுக்கிட்டு அவன் ஆம்புலன்ஸோட இதை ப்ரெஸ் பண்ணிடுறான். இந்த பக்கமாக தவசு இருக்கிறாரு, இந்த பக்கமாக டாக்டர் வராங்க, இந்த பக்கமாக பூமி வரான். முன்னாண்ட சேகர் ஆம்புலன்ஸில் முத்தழகுக்கு கொஞ்சோண்டு மயக்கமும் தெரியுது. இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு சீனோட இன்றைக்கி முத்தழகு.